நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் MSM ஃபக்ருத்தீன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மல்வத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் மரக்கறி வகைகளின் விலை அதிகரித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார மீட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களை நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக கலந்துரையாட வேண்டும் என வலியுறுத்தல். மாலைத்தீவு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி முகமது மொய்ஸின் கட்சிக்கு பாரிய வெற்றி. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்துள்ளார். கண்டி மல்வத்து விஹாரைக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்த ஜனாதிபதி அதிசங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சித்தார்த்த சுமங்கல தேரரை சந்தித்து அன்னாருடன் கலந்துரையாடினார். மல்வத்து பீடத்தின் அனுநாயக்கர் அதிசங்கைக்குரிய திம்புல்கும்புரே விமலதம்ம தேரரும் இதில் கலந்து கொண்டார். பின்னர் அஸ்கிரி விஹாரைக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அதிசங்கைக்குரிய வரக்காகொட ஸ்ரீ ஞானரத்ன மகாநாயக்க தேரரையும் சந்தித்தார். இரண்டாயிரத்து 2023-2024 ஆண்டுகளின் பெரும்போகத்தில் ஏற்பட்ட அடைமழை, வெள்ளம் என்பனவற்றினால் 68,131 ஹெக்டேர் பயிர் நிலங்கள் அழிவுக்குள்ளானதாக விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் மொத்த பயிர் நிலங்களில் இது 71% இதற்கு மேலதிகமாக 1,00,000 ஹெக்டேருக்கும் அதிகமான நெல் வயல்களும் இயற்கை அனர்த்தங்களினால் சேதமடைந்துள்ளன. கடந்த ஆண்டில் தொடர்ச்சியாக 4 மாதங்கள் மழை பெய்தமையினால் மரக்கறி செய்கைகளுக்கு பாரிய பாதிப்பு ஏற்பட்டதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதனால் இந்த வருடத்தின் முதல் பகுதியில் மரக்கறி வகைகளின் விலை பாரிய அளவில் அதிகரித்ததாகவும் விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது. தற்சமயம் மரக்கறி மற்றும் பழ உற்பத்தி வகைகளுக்கு வழமைக்கு திரும்பியிருக்கிறது. அதிக அளவிலான வறுமையின் மூலம் மரக்கறி வகைகளின் விலை வீழ்ச்சி அடைவதாகவும் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது. நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, அபிவிருத்தியை நோக்கிய பயணம் என்பனவற்றுக்கு சகல இலங்கையர்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் முன்னேற்றத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயற்பாடுகளில் இருந்து தூரமாகுவது அவசியமாகும். பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய சர்வதேச நாணய நிதியம், உலக வங்கி உட்பட பல்துறை பங்குதாரர்களுக்கும் இலங்கை மக்களின் நன்றி உரித்தாக வேண்டும் என்றும் ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க மேலும் தெரிவித்தார். இவ்வேலை திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து பொறுமையுடன் செயற்படும் இலங்கை மக்களுக்கும் உரிய கௌரவங்கள் கிடைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றிய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துமாறு தாம் உட்பட உரிய குழுவும் அறிவித்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். தாக்குதலின் பின்னணியில் உள்ளவர்களுக்கு கடுமையான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நியமித்த ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை ஆராய்வதற்கென முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அரசாங்கத்தில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. சமல் ராஜபக்ஷ தலைமையிலான இந்த குழுவின் உறுப்பினரான தாம் உரிய பரிந்துரைகளை நிறைவேற்றுமாறு கோரிக்கை விடுத்ததாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்தார். தாக்குதல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட இப்ராஹிம் எனப்படுபவர் மக்கள் விடுதலை முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மேலும் தெரிவித்தார். தேசிய வானொலியில் இன்று காலை இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் இது பற்றி கருத்து வெளியிட்டார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி பல்வேறு கருத்துக்கள் நிலவுவதாக ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டிய தெரிவித்தார். இது பற்றி வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் மாத்திரமே கலந்துரையாட முடியும் என்றும் அவர் கூறினார். பிரதான செய்தி வழங்குவோர்
ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாற்பது வயதை தாண்டியும் தேசிய அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள தவறியவர்களுக்கு அடையாள அட்டையை பெற்றுக்கொள்வதற்கான காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்காக ஜூன் மாதம் 30 வரை விண்ணப்பிக்க முடியும் என்று ஆள்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சுப்புசுந்தர தெரிவித்துள்ளார். பிறப்பு அத்தாட்சி பத்திரம் இல்லாமையினால் இதுவரை ஆள் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இதன் மூலம் நன்மை அடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. நாட்டில் மீண்டும் டெங்கு நோய் தலை தூக்கி இருப்பதாக சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. டெங்கு நோயினால் இவ்வருடத்தில் இதுவரை 9 பேர் உயிரிழந்துள்ளார்கள். கொழும்பு மாவட்டத்தில் ஆக கூடுதலான டெங்கு நோயாளர்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். இந்த எண்ணிக்கை 4600 தாண்டுவதாகவும் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. உலகச் செய்தி. அமெரிக்காவின் சகல தடைகளுக்கும் எதிராக தாம் செயற்பட போவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவத்தின் முக்கிய ஒரு பிரிவின் மீதான தடைகளை அறிமுகம் செய்ய அமெரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பாலஸ்தீனின் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பிரதேசத்தில் இஸ்ரேல் ராணுவத்தின் நெட்ஷா யஹூதா என்ற படைப்பிரிவு மனித உரிமை மீறல்களை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்க அரசாங்கம் குற்றம் சாட்டியிருந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு இப்பிரிவின் மீது தடைகளை அறிமுகம் செய்ய ஜோ பைடன் தலைமையிலான நிர்வாகம் எதிர்பார்த்திருப்பதாக பிபிசி உலக சேவை செய்தி வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் இஸ்ரேல் ராணுவத்தின் இந்த பிரிவுக்கான அமெரிக்காவின் உதவிகள் நிறுத்தப்படும் என்றும் சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். மாலைத்தீவு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி முகமது மொய்சின் கட்சி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பதிவு செய்துள்ளது. ஜனாதிபதி மொய்ஸ் தலைமையிலான மக்கள் தேசிய காங்கிரஸ் மாலைத்தீவு பாராளுமன்றத்தின் 93 ஆசனங்களில் 66 ஆசனங்களை கைப்பற்றியிருக்கிறது. மாலைத்தீவின் அண்மைக்கால அரசியல் வரலாற்றில் இடம்பெற்ற முக்கியமான தேர்தலாக இது கருதப்படுகிறது. பிராந்திய வல்லரசுகளான சீனா, இந்தியா என்பனவற்றின் ஆதிக்கத்தை மாலைத்தீவில் உறுதிப்படுத்தும் தேர்தலாக இது அமைந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன ஆதரவு போக்கை பின்பற்றும் ஜனாதிபதி முகமது மொய்சின் செயற்பாடுகளுக்கு வாக்காளர்கள் அங்கீகாரம் வழங்கியுள்ளமை இதன் மூலம் உறுதியாவதாக சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அபிவிருத்தி செய்திகள். நாட்டுக்கான மருந்து இறக்குமதியை 2030 ஆண்டளவில் 30% குறைக்க முடியும் என்று மருந்து உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் அறிவித்துள்ளது. உள்நாட்டில் அதிக அளவிலான மருந்து உற்பத்தி தொழிற்சாலைகள் ஸ்தாபிக்கப்படுகின்றமை இதற்கான காரணமாகும். நாட்டுக்கு தேவையான 15% மருந்து வகைகள் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. 2030 ஆண்டளவில் இதனை 30% அதிகரிப்பதன் மூலம் 60,000க்கும் மேற்பட்ட துறைசார் தொழில் வாய்ப்புகள் உருவாகும் என்றும் மருந்து உற்பத்தியாளர்கள் சம்மேளனம் சுட்டிக்காட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். இருபது வயதுக்குட்பட்ட கனிஷ்ட மெய்வல்லுநர் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டி எதிர்வரும் புதன்கிழமை துபாயில் ஆரம்பமாகிறது. 3 நாட்களுக்கு இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. 19வது தடவையாகவும் இந்த விளையாட்டு விழா ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நிபுணர் நிர்மல் இலங்கை வீராங்கனைகளின் தலைமை பயிற்றுவிப்பாளராக இதன் போது செயற்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம்.
நாட்டில் முதல் தடவையாக விமான கட்டணங்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் இருந்து சென்னை நகருக்கான விமான கட்டணம் 80,000 ரூபாவில் இருந்து 48,000 ரூபாய் வரை குறைவடைந்திருப்பதாக இலங்கை விமான போக்குவரத்து பிரதிநிதிகள் சபையின் உபதலைவர் சுதேஷ் ரூபசிங்க தெரிவித்துள்ளார். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி அதிகரித்துள்ளமை இதற்கான பிரதான காரணமாகும் என்றும் அவர் கூறினார். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சுக்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSB ஐம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் பிரித்தானியாவிலும் ஸ்காட்லாந்திலும் இலங்கை தேயிலையை ஊக்குவிக்கும் நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறது. இலங்கையின் தேயிலை உற்பத்தி துறையின் தந்தை என்றழைக்கப்படும் ஜேம்ஸ் டெய்லர் என்பவரின் பிறந்த ஊராக ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரிலும் இந்த ஊக்குவிப்பு நிகழ்ச்சி ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. ஐரோப்பாவின் விசேட தேயிலை சங்கத்தின் பிரதிநிதிகளும் இந்த ஊக்குவிப்பு நிகழ்வில் பங்கேற்றமை சிறப்பம்சமாகும். காலநிலை அறிக்கை. மேல் சபரகமு மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தறை அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா வடமேல் மாகாணங்களிலும் புலனறுவை மாவட்டத்திலும் இன்று மாலை வேளையில் அல்லது இரவு நேரத்தில் மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம். நாட்டின் கரையோர பிரதேசங்களில் நாளை காலை வேளையில் மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கேட்டது வானிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மல்வத்து அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை சந்தித்துள்ளார். இயற்கை அனர்த்தங்களினால் மரக்கறி வகைகளின் விலை அதிகரித்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பொருளாதார மீட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களை நன்றியோடு ஞாபகப்படுத்த வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் அறிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பற்றி பாராளுமன்றத்தில் வெளிப்படையாக கலந்துரையாட வேண்டும் என வலியுறுத்தல். மாலைத்தீவு ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி முகமது மொய்சின் கட்சிக்கு பாரிய வெற்றி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. எமது செய்திகளை www.slbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். எமது செய்திகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்தில் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.